இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உட்காரு உட்காரு. ஒரு நிமிஷம் பால் எடுத்துட்டு வரேன். வாஞ்சி போலாம். படுத்துக்கோ, படு. என்ன? ஒண்ணும் இல்ல. ஆஹா, சரி படுத்துக்கோ. என்ன என்ன விசேஷம்? பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்க? அதுவா, இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்க. இந்த நாள்ல சுமங்கலி பொண்ணுங்கெல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணா அவங்க மாங்கல்யம் காலத்துக்கும் நிலைச்சிருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு தெரியாதா? நான் உன்னை கேட்டா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன கேட்க போறீங்க? இது ஒரு விதமான கேள்வி, இருந்தாலும் கேக்குறேன். சரிங்க, கேளுங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் இருக்குமா? 31 வருஷம் 6 மாசம் 7 நாள் ஆகுது இன்னையோட. அடே எங்க அப்பா, நாளு கூட தினம் தினம் எண்ணிட்டு இருக்க போல இருக்கு. கண்டிப்பாங்க. சரி, இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு யோசிச்சிருக்கிய? இல்ல 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 இல்ல, தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் அதை கேக்குறேன். என்ன என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உன்னை முதல் பார்த்த மாதிரியே அதே அன்போட அதே அக்கறையோட அப்படியே இருக்க. அதே கோபம் எதுவுமே மாறல. லவ் பண்ற எல்லாருக்குமே அவங்களுடைய முதல் காதல் கை கொடுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என் முதல் காதலியே எனக்கு மனைவியா வந்திருக்கா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இது போதுங்க. சரிங்க, நீங்க போய் அத்தைக்கு முகம் கை கால்லாம் தொடச்சு விட்டுட்டு அப்படியே குளிச்சிருங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். அம்மா, நீ எப்பவுமே என்கிட்ட சொந்தமா தொழில் ஆரம்பிடா சிவராமா, எத்தனை நாளைக்கு தான் மாச சம்பளத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. இப்ப நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கம்மா. எந்திரிச்சு என்ன வாழ்த்து சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நெத்தில ஒரு முத்தம் கொடுப்பியா? அதை விட்டுட்டு இப்படி படுத்திருக்கியம்மா. உன்னை இப்படி பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குமா? உன் மருமகளுக்கு 24 மணி நேரமும் உன்னை பத்தின நினைப்புதான். உன் குரல் கேட்காம இந்த வீடே களை இழந்து போயிருக்குமா. கண்ணு முழிச்சு பாருமா. நீ படுக்கையில் இருக்கிற இந்த நேரம் நம்ம குடும்பத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. ஒருவேளை நீ நல்லா இருந்திருந்தனா எல்லாத்தையும் நீ தடுத்திருப்பியோன்னு தோணுது. அவன் வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்டு ஒருத்த வந்தா ஐயா. அவனை விட்டு இருந்தா என்னையே கொலை பண்ணிருப்பா ஐயா. என்னையே கொலை பண்ணிருப்பா. நம்ம வீட்டு பொண்ண அந்த வீட்டுல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றா ஐயா. அஞ்சலி அங்க இருக்கிறது நல்லதில்ல ஐயா. எப்படியாவது உன் பொண்ணு உசுர காப்பாத்தியா. உன் கையில தான் இருக்கியா, உன் கையில தான் இருக்கு.
அவ ஒத்த உசுறு இல்லையா, இப்ப 2 உசுரா இருக்கா. நீதாயா அவளை காப்பாத்தணும். இந்த விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமேனுதாயா என் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது அஞ்சலி உசுர காப்பாத்து சிவராமா. அவ உயிர் உன் கையில தான் இருக்கு. அஞ்சலிய வெற்றாத சிவராமா, அஞ்சலிய வெற்றாத. என்னங்க எங்கங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜைன்னு நான் சொன்னேன்ல. மறந்துட்டேன் லக்ஷ்மி. வாங்க வாங்க. என்னங்க எங்கங்க போறீங்க? சுமங்கலி பூஜையை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்ல. என்னங்க போயிட்டு வரவா? என்னங்க எங்க போறீங்க? இருங்க, சாப்பிட்டுட்டு போலாங்க. இல்ல லக்ஷ்மி, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. எனக்கு ஒரு அவசர வேலையா வெளியில போகணும். என்னங்க அவ்வளவு அவசர வேலை? ஒரு பாட்டி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணாரு. அவர் எங்கேயோ வெளியூருக்கு அர்ஜென்ட்டா போகணுமா, அதான் போய் சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்குதான் இவ்வளவு நேரமா பதட்டமா நின்னுட்டு இருந்தீங்களா? என்ன இருந்தாலும் உங்க பொண்டாட்டி அதுதானே உங்க வேலை. இதுக்கு மேல உங்களை நான் தடுக்க மாட்டேன். சரி, போய் உங்க பொண்டாட்டிய பாருங்க. என்ன பண்றது, அவதானே நமக்கு எல்லாம். வரேன். ஏங்க என்னங்க இருங்க. ஐயோ, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இல்ல, தடிக்க விட்டுருச்சு. என்ன தடுக்கிடுச்சு? பார்த்து கவனமா போக கூடாதா? சரி, பத்திரமா போங்க. என்னங்க வேலையை முடிச்சிட்டு மதியம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சிருக்கேன்.